ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ இங்கே வந்துட்டு நான் ரோட்டில் போய் கொண்டு இந்த இடத்துல அதில் விளாங்காய் கடந்து ஆவியம்னு வந்துக்கிறேன். அந்த கிடக்கு விளாங்காய் போகிறதான் பிரச்சனையாக கிடக்கு. ஃபுல்லாக முள், இந்த சுத்த வர காடு, பக்கத்தில் கூப்பிட்டாலும் மக்கள் வர இல்லை, தனியாக நிற்கவும் பயமாக தான் கிடக்குது. முதல் விளாங்காய் முதல் நல்ல பெரிய பெரிய விளாங்க. இந்த நின்ற கீழே நின்ற இல்லையா, இதில் பாருங்க இவ்வளோ பதிவில் கிடக்குண்டு. சரியான முள்ளாக கிடக்குது. போய் ஆய்வம் உங்களுக்கும் இப்படி விளாங்க அஞ்சு ஞாபகங்கள், இப்படி பதிவில் விளாங்க கிடந்தது அஞ்சு ஞாபகங்கள் இருந்தால் ஸ்கூல் வயசில் எல்லாம் அஞ்சு கொண்டு போயிருப்பீங்கள். சட்டைகளில் சேட்டுகளில் கயிறு புரட்டி வீட்டை வந்து அம்மாட்ட அடிவண்ண ஞாபகங்கள் இருக்கும். இருந்திருந்தால் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். நாங்கள் இந்த விளாங்க கொண்டே சம்பல் போட போகிறோம், சம்பல் போட்டு சாப்பிட போகிறோம். இதில் ஃபுல் வீடியோ இருக்கும் லிங்கில், நீங்களும் வாங்க. எப்படி இருக்குண்டு சின்னல்ல சாப்பிட்டதுக்கு இப்போ சாப்பிடவே இல்லை, கொண்டு சாப்பிட போகிறோம். ஃபுல் வீடியோ பார்க்குறேன்னா லிங்குக்கு வாங்க. நாங்கள் இப்போ புலாங்காஞ்சி கொண்டு வீட்டை வந்துட்டோம். வந்து அதை இப்போ உடைச்சி சம்பல் ஒன்று போட போகிறோம். பாருங்க எதுவும் செய்கிறோம்டா. நீங்களும் இப்படி சம்பல் போட்டு சாப்பிட்டுக்கிறீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல முத்தல் விளாங்காய், நல்ல விளாங்காய். திருவேல திருவம்னு தான் நாங்கள் பார்த்து, நாங்கள் திருவேல திருவரை காணாது, கொஞ்சம் சின்ன விளாங்காய் இருந்தது, அதெல்லாம் கத்தியால் சொல்லியிருக்கிறோம். கத்தியால் சொல்லியிருக்கிற கொஞ்சம் கஷ்டம்தான். பெரிய விளாங்காய் இருந்தால் திருவள்ளியால் திருவிக்கலாம். பாப்பா இப்படி சமையல் செய்ய போகிறோம். நல்ல கயிறோட சேர்த்து தோண்டி போடுவோம் கொஞ்சம். நாங்கள் இப்படி தான் சின்ன பள்ளியோட காலங்களில் இப்படி விளாங்காய்கள், மாங்காய்கள், அது கணக்கு இப்படி புளியங்காய்கள் எல்லாம் போய் சாப்பிட்னாங்கள். இதே நினைவுகள் உங்களுக்கும் இருந்தால் சொல்லுங்கள், நாங்களும் கேட்போம். இப்போ எல்லா விளாங்காயும் நாங்கள் தோண்டி போட்டுவிட்டோம். முதல் இந்த தோண்டி போட்ட முழு விளாங்காயம் பாருங்கள். ஆளும் பெரிய விளாங்காயில் ஓரளவு பெரிய விளாங்காய் தான், திருவிளைக்குள்ளே போகாது. அதில் எல்லாம் தோண்டி போட்டுட்டோம். நாங்கள் இப்படி தான் நாங்கள் சம்பல் செய்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மிளகாயை போடுறோம். இந்த மூட்டை மிளகான்னு சொல்கிறது, பொத்த மிளகான்னு சொல்கிறது. உங்கள் இடத்துல வேறு எது மிளகான்னு சொன்னால் சொல்லுங்கள். இது உப்பு கொஞ்சம் போடுறோம். மிளகாயம் போட்டு உப்பும் போட்டு விளக்கு எடுத்து நல்லா இடிக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய், தேவையான அளவு உப்பு போடலாம். போட்டு மிளகாய் நல்லா இடித்து போட்டு உப்பு நல்லா கரைகிற மாதிரி இடிக்கணும். இடித்து போட்டு சம்பல் உப்பு செய்யணும், நல்லா அடிக்கணும். ரெண்டியில் கிண்டி விட்டு அடிச்சிக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் இதாக இருக்கும், உப்பு இடிபடும், சேர்ந்து வரும். நல்லா இடித்தா தான் அந்த மிளகா அந்த பெருசு பெருசாக இருக்காது, சின்ன நல்லா இதாக வரும். நல்லா இடித்து போட்டு விளாங்காயில் அள்ளி போட்டு இடிப்போமே. விளாங்காய் அள்ளி இடித்து போட்டு நீங்கள் இப்படி குழந்தை எப்பயாவது இடிச்சுக்கிறீங்களா? இப்போ கிட்டடியில் எப்பயாவது? நாங்கள் இப்போ இப்படி சம்பல் போட்டு சாப்பிட்றது வந்து சின்ன வயசில். இப்போ நாங்கள் எடுத்து சம்பல் போடுறோம். இப்போ நாங்கள் புள்ளை எடுத்து நாங்கள் சீனி கொண்டு சொல்லி சீனி குழந்தை புள்ளை போட்டு விடுது. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ சீனி கொஞ்சம் போட்டு இடித்தோம்னு சொன்னால் உப்பு, இனிப்பு, காரம், உரைப்பும் இருக்கும், இனிப்பும் இருக்கும், புளிப்பும் இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லாம் சேர்ந்து வரைக்கும் ஒரு டேஸ்ட் ஒன்று வரும். சொல்லவே வாயுறுது.
பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, நல்லா இருக்கான்னு சொல்லி. நீங்களும் எப்போயாவது இப்படி செய்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வாழை இலையில் போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இந்த வாழை இலையில் போட்டு எங்களை பிள்ளைகிட்ட கொடுக்க போகிறோம். இப்போ சாப்பிட சொல்லி கொடுத்துட்டு இப்போ எப்படி என்ன சொல்கிறான்ட்டு பார்ப்போம். இப்படி இருக்குன்ட்டு அவள் சாப்பிட சொல்லட்டுமா, அவள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா எப்படி இருக்குது என்று கேட்போம்மா, என்ன சொல்கிறான்ட்டு பார்ப்போம். உரைக்குந்தான் கொஞ்சம், அவள் நல்லா உரைப்பு சாப்பிடுவா, பிரச்சனை இல்லை. நல்லா சாப்பிட்றா. அவளுக்கு வீடியோ எடுக்க கொஞ்சம் வெக்கவும் முறை வந்துட்டு நல்லா இருக்கா, கேட்க சொல்கிறா நல்லா இருக்குன்னு சொல்லி. நாங்கள் வாழையில போட்டு சாப்பிட்றோம். நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. இப்படி நீங்கள் வாழையில போட்டு சாப்பிட்ருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லா இருக்கு.